மாப்பிள நான் வர்ற வழியில வந்து அந்த பொண்ணு புரோக்கர் இருக்காருல்லடா, அவர் பார்த்து என்கிட்ட கேட்டாரு சேட்டை பாத்தியலா என்னான்ட்டு. நான் வந்து இன்னும் பார்க்கலையா அவனா அப்படின்னு சொன்னேன். என்ன இது விசேஷமா, இது பொண்ணுக்கு இன்னும் பார்க்க போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள, அவர் தான் சும்மா சும்மா வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இவ்வளோ சொல்லிட்டேன், நல்லா வரல பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் வாப்பாக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆசை. எது இந்த வயசுல உங்கள் வாப்பா கல்யாணம் பண்ண போறாரா? அதான் நீ வேற, அவருக்கு இல்லடா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரா? அது சரி, அப்போ போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே பொண்ணு. உனக்கு தெரியாது மாப்பிள, நமக்கு ஒரு ஆல்ரெடி ஆள் இருக்குது. நான் அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். அது யாரு மாப்பிள, எந்த கூட சொல்லவே இல்லை. நம்ம ஊரில் காலையில் 10 மணிக்கு ஒரு பஸ் போதில், விஜய பஸ்ன்ட்டு. அதில் ஒரு ஆள் இருக்குது நம்மளுக்கு முன்னாடி சீட்டில். யார் டிரைவரா? முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்குதுன்னு சொன்னதுக்கு உடனே வந்து டிரைவரா இல்லை கிளீனரா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, காமெடி பண்ணுற நினப்பில். அதில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்குது, அந்த பிள்ளைய சொன்னேன். அது சரி, அந்த பிள்ளை பேர் என்னடா? யாருக்கு தெரியும்? என்னடா இது யாருக்கு தெரியும்னு சொல்கிறா? அந்த பிள்ளைய பார்க்குறேன், போகிறேன் வர்றேன், அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. பேர் கேட்டால் தெரியலன்னு சொல்கிறா. எங்கே தான் போயிட்டு வந்து அந்த பிள்ளை டெய்லி பஸ்ஸில் பார்க்குறேங்கிறா. அந்த பிள்ளை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் போவேன் அதே பஸ்ஸில். அந்த பிள்ளை காலேஜ் வந்தோடனே காலேஜில் இறங்கிடுவேன், நான் ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போய் நான் இறங்கிடுவேன். அதான் வேறு பஸ்ஸில் இறங்கி வந்துடுவேன். இதான் என்னுடைய வேலை டெய்லி. ஏன்னா நீ அப்படியே காலேஜில் இறங்க வேண்டியதாடா, இறங்கி அப்படியே அந்த பிள்ளை கூட போக வேண்டியதாடா, போய் பேசி பேர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதானே. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது மாப்பிள்ள, அந்த காலேஜுக்கெல்லாம் போகிறதெல்லாம். ஏன் காலேஜுக்கு போனால் என்ன, நமக்கு தான் இந்த ஸ்கூலு காலேஜுங்கிறதெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. நம்ம எங்கே காலேஜுக்கு போகிறது? அப்போ உங்கள் லவ் இறங்கிடும் போங்க. நீங்கள் ஒன்றும் ரொம்ப டைலாக்லாம் அடிக்க வேணா. நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறா? நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரல மாப்பிள்ள. இது கல்யாண வயசு வரலையா? உனக்கு தான் 45 வயசு ஆகி போயிடுச்சா, கல்யாண வயசு வரலங்கிறா. சும்மா எல்லாம் தெரிஞ்சாமலே பேசிட்டு இருக்க கூடாது. யாருக்கு 45 வயசு ஆயிடுச்சு? இந்த வர டிசம்பர் வந்தால் தான் 44. அது சரி, சேட்டு நீ இங்கே தான் பார்த்துருக்கீடா, நான் ஊருக்குள்ள தேடிட்டு வரேன். உங்கள்கிட்ட பார்த்தா சொல்லிட்டேன், நான் வர முடியாதுன்ட்டு. சும்மா தேவையில்லாம சுற்றி சுற்றி வராதே சொல்லிவிட்டேன். அப்புறம் ஒரு நேரம் மாதிரி இருக்காது, ஒரு நேரம் மண்டை சூடாக வேற மாதிரி ஆகி போயிடும். அப்பாசே நீ அது எடுத்து சொல்லுடா, உன் கூட்டாளி என்னடா அப்படி இருக்கிறான், ஒன்னுலயும் ஒத்து வர மாட்டேங்கிறானடா. என்ன புரோக்கரே சம்மந்தம் இல்லாம வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க கூட்டாளி தான் எடுத்து சொல்லிட்டு. தலையும் புரியல காலும் புரியல எனக்கு. என்ன ஏதுன்னு சொல்லுங்க டீட்டெயிலா. ஆனா அது ஒண்ணு இல்ல தம்பி, உன் வாப்பா சொன்னாங்க இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி. நான் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன், ரொம்ப அழகான புள்ள, நல்ல படிச்ச புள்ள. ஆமா, இவன் வந்து ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டான்னு வைங்களேன், நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். ஆனா இந்த பையன் தான் ஒத்து வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் உங்க கூட்டாளி தானே, எடுத்து சொல்லுங்களேன். எங்க வாப்பா சொல்லியே கேட்கல, இவன் சொல்லி நான் கேட்டுவேனா? நானும் வர முடியாது, வேலையை பார்த்துட்டு போங்க சொல்லிட்டேன். சரி தம்பி, நான் சொல்றது யோசனை உனக்கு கேட்கறியா? உன் வீட்டுல ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், நாளைக்கு மாப்பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு பொண்ணு பாக்குறதுக்கு. நீங்க என்ன பண்றீங்க, 2 பேரும் வாங்க, சும்மா வந்து பாருங்க. அவ வீட்டுல தர காஃபி டீ வடை கிட லொட்டு லொஸ்க்கு என்னென்ன தராங்களோ அதெல்லாம் தின்னுட்டு ஓசிலே வந்துடலாம். ஒரு டைம் பாஸா வாங்கலாம் என் கூட. என்ன புரோக்கரே, ஒரு நல்ல விஷயத்தை போய் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கொஞ்சம் கூட வேற இல்லாம இருக்கிறீங்களா? ஓசில போய் திங்கிறதுக்கு யாருக்கு வலிக்குது? எத்தனை மணிக்கு போகணும் சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். ஓசின்னு சொல்லணும் பதறான் பாத்தியா? சரி சரி, ஏதா இருந்தாலும் இருக்கட்டும், நாளைக்கு 4 மணிக்கு இங்க வந்துருக்கல்வா, போயிட்டு வந்துருவோம். அப்பாசே இங்க வாடாங்க, ஒன்று ஒரு செய்தி இருக்குது. என்ன புரோக்கரே, என்ன செய்தி? இப்படி எல்லாம் சொல்லி தான் இவனை கூட்டிட்டு போகணும். ஆமா, அங்க கூட்டிட்டு போய் வச்சு இவனை எப்படியாவது அந்த பொண்ணை பார்க்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டோம்னு வச்சுக்குவேன், நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சு போயிடும். அதுக்காக தான் நான் பாக்குறேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு. இது ஒரு மேட்டரா? ஏதாவது சொல்லிட்டீங்களா? விடுங்க, அதை நாளைக்கு நம்ம பாத்துக்கிடுவோம். கதவு தொடர்ந்து இருக்குது, எதுக்கு பெல் அடிச்சுட்டு இருக்கிறியா? அப்படி உள்ள வர வேண்டியதானே யாரா இருந்தாலும். அஸ்ஸலாமு அலைக்கும். அது புரோக்கரா, வாங்க வாங்க, உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மாப்பிள்ளை பையனை கூட்டு வந்தீங்களா? வலைக்கும் சலாம். கூட்டு வந்தாச்சுமா. கூட்டு வந்தாச்சுக்கிறியா? நீங்க மட்டும் வரியா? கூட்டிட்டு வாங்க எல்லாரையும். அதான் வாங்கப்பா உள்றா, இதுதான் மாப்பிள்ளை பையன். ஆமா, பாத்துக்கிடுங்க நல்லா. 2 பேர் வந்திருக்குதுல, இதுல யாரு மாப்பிள்ளை? 2 பிள்ளைகளும் மாப்பிள்ளை தான். எந்த பிள்ளை பிடிச்சிருக்கா பாத்துக்குங்க. என்ன புரோக்கரே இப்படி மொட்டையா தெரியல? அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி விளங்க? இந்த பாருங்க மாமா, அழகா வெள்ளையா அஜித் கலர்ல உட்காந்துருக்கா பத்தியா? இவன் தான் மாப்பிள்ளை. ஓஹோ, என்ன மாட்டி விட பாக்குறியா நீ? மாப்பிள்ளை பையன் நல்லா அழகா கலரா தான் இருக்காப்ல. மண்டை என்ன பெட் மஸ்ல தூக்கிட்டு வருவான் கல்யாணத்துல, அவனு விளையாட்டா இருக்கிறான். நீங்க மட்டும் என்ன அர்னால்டு மாதிரியா இருக்கிறீங்க? நீங்களே தூண்டி முழு மாதிரி தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு போது இந்த மர்மம். என்ன புரோக்கரே இப்படி பேசிட்டு இருக்க? தலை தெரிச்சு இவன் யாரு? இவன் ஏன் இவனை கூட்டிட்டு வந்தியா? தப்பா நினைச்சுக்காதியா, இது வந்து மாப்பிள்ளையோட கூட்டாளி, அதனால கூட வந்திருக்கிறாப்ல. மாப்பிள்ளையோட கூட்டாளியே இப்படி இருந்தாக்கா மாப்பிள்ளை எப்படி இருப்பா? நல்லா விசாரிச்சிடலாம், நல்ல கேரக்டர் தானே, ஒன்னும் பேச மாட்டேங்கிறாள், கம்முண்டு உட்காந்துருக்காப்லையா? நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சுங்களேன், ஒரு பெரிய பாக்கியசாலி தான் உங்க பொண்ணு. நான் இருக்கேன்னா, நான் வந்து ரொம்ப தறிக்கட்டவன். எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ராத்திரி ஆயிடுச்சுங்களா தண்ணி அடிச்சுட்டு இங்க ரோட்ல படுத்து கிடப்பேன். மாப்பிள்ளை தான் கூட்டிட்டு போய் வீட்டுல விடுவான். அப்படி பட்டவன், ரொம்ப தங்கமானவன். ஆஹா, சேட்டு வந்து நம்ம தலையில கட்டி விடுறதுக்கு பாக்குறானே. சேட்டு ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு? அப்பாசே, நேத்து நீனும் புரோக்கரும் பேசிக்கிட்டு இருந்தியல்ல, அதை காது கொடுத்து நான் கேட்டுருந்தேன். எப்படியாவது இந்த பிள்ளைய வந்து என் தலையில கட்டி வச்சிடலாம் தானே பாக்குறியா? அது நடக்காதுடி. அதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் சொன்னேன். இப்படி எல்லாம் சொன்னா எப்படி பொண்ணு கொடுப்பாரு எனக்கு அவரு? நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதே, இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறான், எல்லா பழக்கமும் இருக்குதுன்ட்டு. ரொம்ப தங்கமான பையன். யார்கிட்ட தம்பி இந்த பழக்கமெல்லாம் இல்ல, இப்ப எல்லாத்தையும் தான் இந்த பழக்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு வயசுல பண்றது தானே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. என்ன புரோக்கரே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறியா? நம்மள்ட்ட இல்லாத பழக்கங்களா? எடுத்து சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களா, இதுல என்ன இருக்குது? சரி, இதே சந்தோஷத்துல வந்து பொண்ணை பாத்துருவோம். பொண்ணை கூப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். புரோக்கரே இதான் என் பொண்ணு, பாத்துக்கங்க. அப்பா சரி, நீ என்ன அப்படி சிரிச்சு வலிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளைய? அவனை பார்க்க சொல்லுடா. புரோக்கரே, நீங்க இவ்வளவு மோசமான ஆளாங்க நீங்க. இவ்வளவு அழகான பிள்ளை போய் இந்த குரங்கு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்றியா? நானே கட்டிக்கிறேன் அந்த பிள்ளைய. என்னடா சொல்றா? இந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப விடு, பேசி முடிச்சிருவோம், உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்றாப்ல? அதெல்லாம் நம்ம பேசிக்கிடுவோம். எதுக்கு பிள்ளைய ரொம்ப நேரத்துக்கு இங்க நிக்க விடுறியா? ஏமா நீ உண்ற போமா.
என்னடா சேட்டு பொண்ணை பத்தியாடா? பார்த்து புரோக்கரே, பொண்ணு சூப்பர் பொண்ணு, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. இது நீனுமா? என்ன புரோக்கரு இப்படி மௌனம் பண்ணிக்கிறீங்களா? மாப்பிள்ளை என்ன சொன்னாப்ல? உங்களுக்கு லாட்டரி சீட் அடிச்சிருக்கீங்க, 2 பேருக்குமே பிடிச்சிருக்குதான். என்னங்க இப்படி கிணத்தனமா பேசிருக்கீங்க? 2 பேருக்குமே பிடிச்சிருக்குதுன்ட்டு. அதுல அந்த மாப்பிள்ளை பையலுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சுனாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த குரங்கு பையலுக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைப்பா? இவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. தண்ணி அடிச்சுக்கிட்டு ரோட்ல கிடக்கிற பையலுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாளா? அவன் தான் கிறுக்குத்தனமா சொல்றான்டா. அதை வந்து என்ன நீங்களே சொல்றீங்க? எதுக்கு நீங்க கோபப்படுறீங்க? நம்ம 2 பேரும் சண்டை போட்டு கரைக்காக போறது கிடையாது. கட்டிக்கிட்டு வாழ போற பொண்ணு உங்க பொண்ணு. ஆமா, அந்த பிள்ளைகிட்டே கேட்பான் 2 பேர்ல யாரும் பிடிச்சிருக்குதுன்ட்டு. அந்த பிள்ளை முடிவு பண்ணட்டேன். சேட்டு, பொண்ணு பத்தியாடா எப்படி இருக்குது? ராஜா, இதெல்லாம் ஒரு பொண்ணாடா? இதை போய் பாத்தியான்னு கேக்குறா. எனக்கு பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது நீ கல்யாணம் பண்ண போறியா? ஆமா மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க வீட்டுல போய் சொல்லி அடுத்த வாரமே நிச்சயம் பண்ணிட வேண்டியதுதான். ஓஹோ, நீங்க கட்டுற ஐடியா வந்துட்டீங்களா? அப்ப நான் தான் அந்த பிள்ளைய கட்டுவேன். இதெல்லாம் ஒரு பொண்ணாடு சொன்னா இப்ப நீனு கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உன்னை கலட்டி விடுறதுக்காக தான் இப்படி சொன்னா. இதெல்லாம் ஒரு பொண்ணாடா அப்படின்ட்டு இப்படி சொன்னோம்னாக்க நீ வேணான்னு சொல்லுவியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் உன்ட்ட சொன்னேன்ல, நான் ஒரு பிள்ளைய வந்து பஸ்ல பாக்குறேன் அப்படின்ட்டு. அது இந்த பிள்ளை தான் மாப்பிள்ள. அது சரி, அது இந்த பிள்ளை தான் விடாது. சொல்லவே இல்லை. சாரி மாப்பிள்ள, சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. இந்த பிள்ளைய வந்து பஸ்ல தான் வச்சு பாத்துக்கிறேன். ஊடலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப இங்க வச்சு பார்த்த உடனே எனக்கு சாக்காயிருச்சு. அது இல்லாம நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியா? அதுக்காக தான் வந்து நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. நீ சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா, நீ என்ன பேச்சு பழகிட்டா இருந்தா? எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்குது. நான் எங்க வீட்டுல சொல்லி நான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தேவையில்லாம இருந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இது வருங்கால எங்க மாமனார் வீடு. நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சொல்லிவிட்டேன். இதே நான் வீட்டை விட்டு வெளில போகணுமா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன்டா. நீ வெக்கப்படாம தைரியமா சொல்லுமா, இந்த 2 பேர்ல எந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குது? எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு பாப்பா. சேட்டு கேட்டுக்கிட்டே அந்த பிள்ளைக்கு வந்து அப்பாஸை தான் பிடிச்சிருக்குதான். நாங்க வந்து இனிமே வந்து கல்யாணத்தை பத்தி பேசணும், ஒரு முடிவுக்கு வரணும். நீ தேவையில்லாம இங்க நிக்காத, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த பிள்ளைகிட்ட பேசணும். உனக்கு என்னடா தகுதி இருக்குது கல்சர பயலுக்கு என் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு? முதல்ல விட்டு விட்டு இல்ல போடா. இத்தனை வருஷம் என் கூட பழகிட்டு இன்னைக்கு ஒரு வெள்ளத்தோலுக்காரன் வந்த உடனே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். சரி, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு நான் பிள்ளைய மட்டும் நான் தரமாட்டேன். நம்ம பிள்ளைய என்னடா தெரிஞ்சு சொல்றா? புள்ள இருக்குதா? புள்ள எங்கடா இருக்குது? பிள்ளை யாருக்கும் தெரியாம நான் ஹாஸ்டல்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ தான் அப்பனா யாருக்கும் தெரியாம எங்கடா வச்சு பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கா? இது புள்ள இருக்குதா? இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாடுறதுக்காக நான் பொய்யில சொன்னேன். அப்போ நெசமாவே உங்களுக்கு புள்ள இருக்குதா?